ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 3ல் இருக்கிற இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலும், யூனிட் 6ல் இருக்கிற இயர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற 2 டாப்பிக்கில் கவர் ஆகிற ஒரு லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வச்சு தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்ட் 3 வீடியோவாக இருக்க போது. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் ஷார்ட்ஸ் வந்துட்டு போட போகிறேன். அது எதை பற்றினது அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டிங்கில் தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டிங்கில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லுவேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வெல்லூர் ரிவோல்ட் 1806. The family members of Tippu were imprisoned at Vellore Fort after the 4th Mysore War. ஸோ 4th மைசூர் வார்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வெல்லூர் ஃபோர்ட்டில் திப்பு சுல்தான் அவளோட ஃபேமிலி வந்துட்டு கைது செய்யப்பட்டு வச்சுருக்காங்க. சம் 3000 எக்ஸ் சர்வன்ட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் ஹைதர் அண்ட் திப்பு. ஹைதர் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்களோட ஃபாதர், ஓகேவா, ஹைதர் அலி. ஸோ அவங்க 2 பேர்த்தோட 3000 சோல்ஜர்ஸையும் 3000 எக்ஸ் சர்வன்ட்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெல்லூர் ஃபோர்ட்டில் கைது செஞ்சு வச்சுருக்காங்க. had also been moved to the vicinity of Vellore and their property in Mysore confiscated. ஸோ மைசூரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைதரோடதையும் திப்புவோடதையும் கைப்பற்றிட்டாங்க பிரிட்டிஷ். இட் வாஸ் குவைட் நேச்சுரல் தட் தே வேர் ஆல் அன்ஹாப்பி அண்ட் தே ஹேட்ரட் த இங்கிலீஷ். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி தெரியும் திப்பு வந்துட்டு ஆங்கிலேயர்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவங்க வெள்ளூரில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ்க்கு எதிராக தான் இருக்காங்க. The Vellore fort consists of large majority of Indian troops. A good part of it recently had been raised in Tirunelveli after the Palakkara uprising of 1800. ஸோ வெல்லூர் ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் வந்துட்டு அங்கே காவலுக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா திருநெல்வேலியில் கலவரம் நடந்துச்சு, பாளையக்காரர் கலவரம் 1800. அதனால எல்லாருமே இந்தியன் சோல்ஜர்ஸாக வந்துட்டு அங்கே போட்டு வச்சுருக்காங்க. Many of the trained soldiers of the various பாளையம்ஸ் were admitted into the English army. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு பாளையக்காரர்ஸ் எல்லாமே டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. கேரளா ட்ரீட்டி மூலியமாக வந்துட்டு இனிமேல் பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை, நாங்களே வந்துட்டு இனிமேல் டைரெக்டாக வந்துட்டு ரூல் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர்ஸ் கிட்ட இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கிலீஷ் ஆர்மிக்கு வந்து கொண்டு போகிறாங்க. Thus the Vellore fort became the meeting ground of the rebel forces of South India. அதனால் என்ன ஆகுது, வெல்லூர் ஃபோர்ட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி மீட்டிங் வந்து போடுறாங்க, எப்படி ஆங்கிலேயரில் வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் 1803 வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக் பிகேம் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். இங்கே தான் பென்டிக் வராரு. பென்டிங் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் மெட்ராஸோட கவர்னராக வராரு. During his period, certain military regulations were introduced in 1805 to 6. என்ன ஆகுது, அப்போ தான் சில மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கான விதிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து புதுசாக கொண்டு வராரு. அண்ட் வேர் என்ஃபோர்ஸ்ட் பை த மெட்ராஸ் கமாண்டர் இன் சீஃப். ஸோ அவருக்கு கமாண்டர் இன் சீஃபாக யார் இருக்கா, சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர். பட் த சிப்பாய் ஃபெல்ட் தட் தே வேர் டிசைன்டு டு இன்சல்ட் தேம். ஆனால் இவங்க எதுக்காக இந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸாகவும் கமாண்டர் இன் சீஃபாகவும் இருக்காங்க அப்படின்னா, நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் கொண்டு வரதாகட்டும், இவங்க அதுக்காக தான் பதவிக்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சிப்பாய்ஸ் எல்லாமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால் இந்த ரிவோல்ட் வந்தது, எதுக்காக இந்த ரிவோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், அவர் நியூ மிலிட்ரி ரூல்ஸ் கொண்டு வந்தார் இல்லையா, அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். மிலிட்ரி ரூல்ஸ் வந்து கொண்டு வராரு, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், நியூ வெப்பன்ஸ், நியூ மெத்தட்ஸ், யூனிஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுறாரு சிப்பாய்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் என்ன பண்ண சொல்கிறாங்க, தாடி எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ண சொல்கிறாங்க, பியர்ட் எல்லாத்தையும் ஷேவ் பண்ண சொல்கிறாங்க, இது எல்லாமே பண்ண சொல்கிறாங்க சிப்பாய்ஸை. அதே மாதிரி ரிலீஜியஸ் மார்க்ஸை அவங்க எதுவுமே அவங்களோட மதம் சார்ந்த எந்த ஒரு தடையும் வந்துட்டு கட்டக்கூடாது, எதுவுமே வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபோர்கேட் அண்ட் த யூஸ் ஆஃப் இயர்ரிங்ஸ் வேர் ஆல்சோ பேண்ட்.
ஸோ காதில் போடுற இயர்ரிங்ஸுமே வந்துட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ் ட்ரீட்டட் த இந்தியன் சிப்பாய்ஸ் ஆஸ் தேர் இன்ஃபீரியர். இங்கிலீஷ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கீழே தான் இங்கிலீஷ் சிப்பாய்ஸு அப்படிங்கிற மாதிரி, இங்கிலீஷ் சிப்பாய்ஸை விட கீழே தான் இந்தியன் சிப்பாய்ஸ் அப்படின்னு ரொம்ப தலைக்குறைவாக நடத்துகிறாங்க. தேவர் ரேஷியல் ப்ரீஜஸ்டிஸ். இமீடியட் காஸ் அதனால என்ன ஆகுது, இன் ஜூன் 1806 மிலிட்ரி ஜெனரல் ஆக்னியூ இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ டெர்மல். இதுவே ஒரு காசஸ் ஆஃப் ரிவோல்ட்டாக இருக்குது. இதில் இமீடியட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்னியூ வராரு, என்ன பண்ணுறாரு, புதுசாக நீங்கள் வந்து தொப்பிலாம் போடக்கூடாது, நாங்கள் கொடுக்குற கேப்பு தான் போடணும், நியூ டர்பன் தான் நீங்கள் போட்டுக்கணும், ரிசம்பிளிங் ஏ யூரோப்பியன் ஹேட், அதனால் யூரோப்பியன் ஹேட் தான் வந்து வியர் பண்ணிக்கணும், டர்பன்ஸ் எல்லாம் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராரு. இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்னியூஸ் டர்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போத் த ஹிந்து அண்ட் முஸ்லீம் சோல்ஜர்ஸ் அப்போஸ்ட். என்ன பண்ணுறாங்க, அதனால ஹிந்து சோல்ஜர்ஸும் முஸ்லீம் சோல்ஜர்ஸும் சேர்ந்து இல்லை நாங்கள் இதெல்லாம் வந்து அணிய முடியாது அப்படின்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ த சோல்ஜர்ஸ் வேர் சிவியர்லி பனிஷ்டு பை த இங்கிலீஷ். அதனால என்ன ஆகுது, சோல்ஜர்ஸை வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப சிவியராக வந்து நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப சிவியராக பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Courses of the revolt. The Indian soldiers were waiting for an opportunity to attack the English officers. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்மளை இவ்வளோ தண்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் திருப்பி அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திப்போஸ் ஃபேமிலி ஆல்சோ டுக் பார்ட். அதில் யார் பங்கெடுத்துக்கிறா அப்படின்னு கேட்டால் வெள்ளூர் ஃபோர்ட்டில் இம்ப்ரிசன் ஆகிருக்கிற திப்போஸ் ஃபேமிலி வந்துட்டு உள்ளே இப்போ தான் வராங்க. ஸோ திப்பு சுல்தானோட சன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபதக் அலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஏதாவது மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபெதக் ஹைதர் அப்படின்னு சொல்லுவோம். த எல்டர் சன் ஆஃப் திப்பு ட்ரைடு டு ஃபார்ம் அண்ட் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்க்கு எதிராக என்ன பண்ணுறாரு, ஸோ எல்லா சிப்பாய்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒன்று கூட்டி வந்து அவங்களுக்கு எதிராக வந்து மீட்டிங் போட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளூர் ஃபோர்ட்டில். ஆன் July 10th in the early morning the native sepoys of the எங்கே நடக்குது ரெஜிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே பாதுகாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் 23rd பார்ட்லேயும் இருக்கிற சிப்பாய்ஸ் வந்துட்டு இந்த July 10th அப்போ ஏர்லி மார்னிங் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து நிறையா தாக்குதல்கள் எல்லாத்தையுமே வந்து நடத்துகிறாங்க. அங்கே கலோனல் ஃபேன்கோட் அப்படிங்கிறவர் ஹூ கமாண்டட் த கேரிசன் வாஸ் தேர் ஃபஸ்ட்டு விக்டிம். அப்போ தான் அங்கே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட்ஸில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்கோட்டை ஃபஸ்ட்டு விக்டிமாக கருதி சுட்டு தள்ளுறாங்க. த ஃபோர்ட் கேட்ஸ் வேர் க்ளோஸ்டு. என்ன பண்ணுறாங்க, வழிகள் எல்லாத்தையுமே வந்து வெள்ளூர் ஃபோர்ட்டில் இருக்கிற வழிகள் எல்லாத்தையுமே வந்து அடைக்கிறாங்க. மீன் டைம் த ரெபல்ஸ் ப்ரொக்ளைம்டு. என்ன பண்ணுறாங்க, அந்த சமயத்தில் சுட்டு கொண்டுட்டாங்களா, கொண்டுட்டு ஃபெக் ஹைதர் இருப்பார் இல்லையா, ஃபதக் ஹைதர், அவர் வந்து எங்களோட புது நியூ ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. த பிரிட்டிஷ் ஃப்ளாக் இன் த ஃபோர்ட் வாஸ் ப்ராட் டவுன். என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷோட கொடியை வந்துட்டு கீழே இறக்கிட்டு நம்மளோட திப்பு சுல்தானோட கொடியான டைகர் ஸ்ட்ரிப்டு ஃப்ளாக், என்ன ஃப்ளாக், திப்பு சுல்தானோடது டைகர் ஸ்ட்ரிப்டு ஃப்ளாக், அதை வந்து கொடி ஏற்றுறாங்க எங்கள் வெள்ளூர் ஃபோர்ட்டில். நெக்ஸ்ட்டு சப்ரெஷன் ஆஃப் த ரிவோல்ட். ஓகே, இந்த ரிவோல்ட் நல்லா தான் போயிட்டுருக்கு, அதை எப்படி அடக்குமுறை பண்ணி எப்படி இங்கிலீஷ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேஜர் கூட்ஸ், அங்கே தான் கூட்ஸ் வந்து வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வந்து சும்மா நடந்து போயிட்டு கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஹூ வாஸ் அவுட் சைடு ஃபார் ரஷ்டு டு ராணிபேட் அண்ட் இன்ஃபார்ம்டு கலோனியல் கிளிம்சஸ். நடந்து போயிட்டு இருக்க வழியில் பார்த்து கலவரம் நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் இங்கே யார் இருக்கா, கிளிம்ஸ் இருக்கார் இல்லையா, இந்த கொலோனல் கிளிம்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு இந்த மாதிரி இது கிளர்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க, ரிவோல்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளிம்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே கிளிம்ஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டு ஹி மேட் அன் அட்டாக் ஆன் த ரெபல் ஃபோர்ஸ். அவர் தனியாக வருவார் கிடையாது, அவர்கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எத்தனை பேர் அப்படிங்கிறதுலாம் 10th புக்கில் வரும். கொலோனல் கிளிம்ஸும் யார் அப்படிங்கிறது எல்லாமே 10th புக்கில் பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் வந்து எல்லா ஆர்மியும் கூட்டிகிட்டு வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வராரு. த ரிவோல்ட் கம்ப்ளீட்லி சப்ரெஸ்ட் அண்டு ஃபெயில்டு. எல்லாத்தையும் அடக்கி அந்த ரிவோல்ட்டு ஃபெயில் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். யார் முக்கிய காரணம், கலோனல் கிளிம்ஸ் அவர்கள். ஸோ இவரை வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணல, ஸோ இங்கே ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது
பீஸ் வாஸ் ரீஸ்டோர்ட் இன் வெள்ளூர். ஸோ கலவரமாக இருந்தது, நம்மளை தோக்கடிச்சிட்டு இப்போ திரும்பவும் அமைதியான சூழல் வந்து நிலவ ஆரம்பிக்குது வெள்ளூர் ஃபோர்ட்டில். அந்த ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா 113 யூரோப்பியன்ஸ் அண்ட் அபவுட் 350 சோல்ஜர்ஸ் வேர் கில்ட் இன் த அப்ரைசிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 113 யூரோப்பியன்ஸையும் 350 சோல்ஜர்ஸையும் கொன்னுட்டாங்க இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டில் ஆஃப் 1806. The revolt was suppressed within a short period. It was one of the significant events in the history. நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டிலே இது ஒரு மேஜரான ஈவெண்ட். இதுதான் வந்துட்டு நம்மளோட கிரேட் இண்டியன் ரெபலியன் வந்துட்டு 1857 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முழு காரணமாக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் த வெள்ளூர் ரிவோல்ட். என்னதான் வெள்ளூர் ரிவோல்ட் என்ன தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த நியூ மெத்தட்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ் வேர் வித்ட்ரான். யார் கொண்டு வந்தா? நம்மளோட வில்லியம் பென்டிங் கொண்டு வந்திருப்பாரு. கரெக்டாக, வில்லியம் பென்டிங் நியூ ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாரு. ஆங்கிரி வந்து டர்பன்லாம் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருப்பாரு. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. நியூ மெத்தட்ஸு யூனிஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் அந்த ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணுறாங்க. த ஃபேமிலி ஆஃப் திப்பு ஆஸ் எ ப்ரிகாஷனரி மெஷர் வாஸ் சென்ட் டு கல்கத்தா. டிப்போட ஃபேமிலி யார்? ஃபிக் ஹைதர் வந்து நியூ ரூலராலாம் வந்து அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கொண்டு போய் கல்கத்தாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வில்லியம் பென்டிங் வராரு. வில்லியம் பென்டிங் தானே இத்தனை ரூல்ஸையும் கொண்டு வந்தது. அப்போ அவர் இந்த பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த பதவியிலேருந்து அவரை விளக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட். ஏன் இத்தனை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏர்லி மார்னிங் பண்ணுறாங்க, எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டாங்க, அப்புறம் ஏன் வந்து இந்த ரிவோல்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கேட்டால், தேர் வாஸ் நோ ப்ராப்பர் லீடர்ஷிப் டு கைட் த சோல்ஜர்ஸ் ப்ராப்பர்லி. அங்கே ஒரு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாருமே கிடையாது. சோல்ஜர்ஸை எல்லாருமே கிளர்ச்சி பண்ணணும்னு சொல்லி தான் நினச்சாங்க. ஆனால் அங்கே தலைமை பொறுப்பு ஏற்று நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறது யாருமே முன் வரலை. ஓகேவா, அது ஒரு ரீசனாக இருந்தது. த ரெபல் வாஸ் ஆல்சோ நாட் வெல் ஆர்கனைஸ்டு. அங்கே ஒரு தலைமை பொறுப்பே இல்லை, அப்புறம் எப்படி எல்லாரும் ஆர்கனைஸ்டாக யூனிட்டியாக இருந்து எப்படி சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீசனாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, இதுதான் மெயின் ரீசன். எல்லா இடத்துலையுமே இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசினால தான் நம்மளோட யூனிட்டி வந்து ஸ்ப்ளிட் ஆகி இப்போ வந்து நம்மளோட ஃபெயிலியருக்கும் அதுவே ரீசனாக இருக்க ஆரம்பிக்குது. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லோகன்ஸ் ஆர் கோட்ஸ், ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஒருத்தர் இது இந்த மாதிரியான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கோட்ஸு ஸ்லோகன்ஸ் எல்லாமே நான் வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட 10th புக்கில் இருக்காது, ஆனால் நம்மளோட 8th புக்கில் இது இருக்குது. அப்போது விடி சவர்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெள்ளூர் ரிவோல்ட் ஆஃப் 1806ங்கிறது ப்ரிலியூடு டு த ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1857. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1857 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1857 அப்படிங்கிறதோட முன்னோடி யார்? நம்மளோட வெள்ளூர் ரிவோல்ட்டான 1806 தான் அப்படின்னு யார் சொல்கிறா? விடி சவார்கர் வந்து சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ இதோட நம்மளோட வெள்ளூர் ரிவோல்ட் 1806 ஓவர் ஆகுது. இது மூலயமா அடுத்தது என்ன கிளர்ச்சி ஏற்படுது? கிரேட் இண்டியன் ரெபலியன் 1857 வந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, த ரிவோல்ட் ஆஃப் 1857. The early uprising did not succeed in threatening the British in India. ஸோ என்னதான் நம்ம எத்தனை தான் கிளர்ச்சி பண்ணாலும் பிரிட்டிஷை வந்து நம்மளால் இந்தியாவிலேருந்து விரட்டி அடிக்கவே முடியலை. இட் டுக் த ரிவோல்ட் ஆஃப் 1857. எங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் 1806 வந்தது, 1857 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 to 50 இயர்ஸ் வந்துட்டு நம்ம கிளர்ச்சியிலே தான் இருந்திருக்கோம். அப்பயும் கூட நம்ம வந்து அவங்கள தோற்கடிக்க முடியல. 1947 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ கிளர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இட் டுக் த ரிவோல்ட் ஆஃப் 1857 டு பிரிங் ஹோம் டு த கம்பெனி அண்ட் த பிரிட்டிஷ் தாட் தட் தேர் ரூல் வாஸ் நாட் அக்செப்டட் டு எ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன். இப்போ என்ன நடக்குது, எதனால 1857 ரிவோல்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி வந்துட்டு ரூல் பண்ணுறது லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புளை ரூல் பண்ணுறாங்க. ஸோ பாளையக்காரர் அந்த மாதிரிலாம் கூட கொண்டு வந்து நம்மளோட இந்தியன்ஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போது முழுக்க இந்தியா எவ்வளோ லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், பாகிஸ்தானும் சேர்த்து அப்போ நம்ம கூட தான் இருந்தது. கரெக்டாக, அப்போது அவ்வளோ லார்ஜ் பாப்புலேஷனை ஒரே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் ரிவோல்ட் ஆஃப் 1857க்கும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்கு. ஓகே, த ரிவோல்ட் ஆஃப் 1857 வாஸ் அ ப்ராடக்ட்
of the character and the policies of colonial rule. The cumulative effects of British expansionist policies, economic exploitation, and administrative innovations over the years had adversely affected the positions of all rulers of Indian states. என்ன ஆகுது, இங்கேருந்து சுரண்டி கொண்டு போய் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க, எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் கொண்டு வராங்க, நம்மளோட எக்கனாமியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளோட ரூலர்ஸையே நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸை ரூல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட இந்தியன் ரிவோல்ட் 1857 வந்துட்டு எதிர்க்கிறதுக்கான ரீசனாகவும் இருந்திருக்கு. Causes of the revolt. The most important causes of the revolt 1857 was a popular discontent of the British policy of economically exploiting India. எதுக்காக நம்ம நிலத்தை எதுக்காக அவங்க நம்மளோட எக்கனாமி எதுக்காக சுரண்டி கொண்டு போகிறாங்க அப்படின்னு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க, 1857 ரிவோல்ட்டில் வந்து ஈடுபடுறாங்க. திஸ் ஹர்ட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. த பீசன்ஸ் சஃபர்டு. பீசன்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், 10th புக்லேயே பார்த்துருப்போம். பீசன்ஸ் ரிவோல்ட், ட்ரைபல் ரிவோல்ட் இதெல்லாமே பார்த்துருப்போம். இப்போ பீசன்ட்டும் சேர்த்து டேக்ஸ் எல்லாம் ஹையாக பே பண்ண சொல்லியிருப்பாங்க. யார், மொகல்ஸ் கொண்டு வந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டேக்ஸ் இதுவே அபாலிஷ் பண்ணிட்டு இவங்க ஒரு புது டேக்ஸ், இதை ஹை டேக்ஸ் ரெவன்யூ வந்து உள்ளே திணிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் ஆஃப் டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸு. அது டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸும் பார்த்துருப்போம். சப்சிடரி அலையன்ஸு, அப்புறம் பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கிரியேட்டட் டிஸ்கண்டென்ட்மெண்ட் அமௌங் பீப்புள். இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த பாலிசிஸ் எல்லாமே சேர்ந்தும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்கு நம்மளோட ரிவோல்ட் வர்றதுக்காக. நெக்ஸ்ட், அனெக்ஷேஷன் ஆஃப் அவுத் ப்ரூவ்ட் தட் த ஈவன் த க்ரோவ்லிங் லாயல்ட்டி காண்ட் சாட்டிஸ்ஃபை பிரிட்டிஷ் கிரீட் ஃபார் டெரிட்டரிஸ். அவுட்லேருந்து சுரண்டிட்டு வந்தும் பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட பேராசை வந்து இன்னும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஏற்படுது. நெக்ஸ்ட், the conversion activities of Christian missionaries were looked upon within suspension and fear. என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நிறையா இதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே தனியாக ஒரு இதெல்லாமே நடந்திருக்கும். 10th புக்கில் அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருந்துருப்போம். அதெல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாமே ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துச்சு மக்களுக்கிடையே. The priests and the Maulavis showed their discontent against the British. ஸோ எல்லாமே சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் வந்துட்டு செயல்படுறாங்க. Abolition of practices like sati, female infanticide, support to widow remarriage and female education were seen by many as interference in their Indian culture by the Europeans. என்ன நடக்குது, இந்த சதி இதெல்லாமே கொஞ்சம் அபாலிஷ் பண்ணாலுமே யூரோப்பியன்ஸோட வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சருக்கு நடுவில் வந்து மூக்க நுழைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது யூரோப்பியன்ஸ் அவங்களோட இதை வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர் மேலே எதுக்கு திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் லுக்டு அப்பான் ஆஸ் இன்டர்ஃபியரர் beings and treated with contempt by their British officers. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸால் இந்தியன் சிப்பாய்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் இதுவாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நிலமையெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸு. அப்போது என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ரொம்பவும் தரைக்குறைவாக நடத்துவாங்க. ஸோ அவங்க இங்கிலீஷ் சிப்பாய்ஸை விட கீழே தான் இந்தியன் சிப்பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் கிளர்ச்சி ஏற்படுது. தேவர் பெய்டு மச் லெஸர் தன் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை காட்டிலும் நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு ரொம்பவே கம்மியான ஊதியம் தான் கொடுக்குறாங்க. ஆல் அவென்யூஸ் ஆஃப் த ப்ரமோஷன் வேர் க்ளோஸ்டு டு தெம் ஆஸ் ஆல் த ஹையர் ஆர்மி போஸ்ட் வேர் ரிசர்வ்டு ஃபார் த பிரிட்டிஷ். ஹையர் போஸ்டிங் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதுவும் வந்து இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு கோவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இமீடியட் காஸ். ஸோ வெள்ளூர் ரிவோல்ட்டில் பார்த்தோம் இல்லையா, ஸோ காசஸ் ஆஃப் த ரிவோல்ட் இமீடியட் காஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே இமீடியட் காஸ் என்ன இருந்துச்சு, நியூ டர்பன் இருந்துச்சா, யார் ஆங்னியூ வந்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா த இமீடியட் காஸ் வாஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ என்ஃபீல்டு ரைஃபிள் தான் இங்கே முக்கியமான இமீடியட் காசு. அங்கே டர்பன், இங்கே வந்து ரைஃபிள். ஓகே, த டாப் ஆஃப் த கேட்ரேஜ் ஆஃப் திஸ் ரைஃபிள் வாஸ் டு பி ரிமூவ் பை த மவுத். என்ன ஆகணும், அந்த ரைஃபிளில் இருக்கிற கேட்ரேஜ் வந்து வாயை வச்சு தான் கடிச்சு இழுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா துருப்பு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரீஸ் தடவி இருப்பாங்க. அந்த கிரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு, கொழுப்பு,
எதோட கொழுப்பு, மாடோட கொழுப்பையும் பன்னியோட கொழுப்பையும் வந்துட்டு தடவி தான் வந்துட்டு அந்த கேட்ரிட்ஜ் வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து வாயால் தான் கடிச்சு இழுத்து தான் அந்த ரைஃபிள் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, கவ் வந்துட்டு ஹிந்துஸ்க்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல் அனிமல். ஓகேவா? அதே மாதிரி முஸ்லீம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் அனிமல். ஸோ இந்த முஸ்லீம்ஸுக்கும் சரி ஹிந்துஸ்க்கும் சரி இந்த மாதிரி இந்த ஃபேட் யூஸ் பண்ணி இந்த க்ரீஸ் யூஸ் பண்ணுறது இப்போ ரொம்பவே அவங்களோட ரிலீஜியஸ்க்கு எதிராக இருக்குது. ஓகே, before loading in it in the rifle, the cartridge was greased by the fat of pig and the cow. The Indian sepoys believed that the British were deliberately attempting to spoil the religion of both the Hindus and the Muslims and Hinduவோட religious faith வந்து சீர்குலைக்கிற விதமாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ்க்கு கோவம் வருது. இதுதான் இம்மீடியட் காசாக இருந்திருக்கு. பிகாஸ் வைல் த ஹிந்துஸ் ரிவர்டு த கவ் அண்ட் த முஸ்லீம்ஸ் ஹேட்டட் த பிக். நெக்ஸ்ட், the soldiers therefore determined to refuse their service and ultimately revolted. அதனால என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த சர்வீஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சிப்பாய்ஸ் ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிராகவே கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. Thus, the primary and the immediate cause of the revolt was the use of greased cartridge. இங்கே cartridge தான் மெயினான ரீசனு. நெக்ஸ்ட்டு, அவுட்பிரேக் ஆஃப் த ரிவோல்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஆன் 29th March 1857 at Barakpur நியர் கொல்கத்தா, மங்கள் பாண்டேங்கிறவர் யங்கான சோல்ஜர். ஓகேவா? பெங்காலில் இருக்கார். பெங்காலில் மங்கள் பாண்டேங்கிற சோல்ஜர். இப்போது 29th March 1857 பரக்பூர் யங் சோல்ஜர் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கிரீஸ் தடவை என்னை சுட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸர் வந்து சுட்டு கொண்டதுனால என்ன பண்ணுறாங்க இங்கிலீஷ் ஆஃபீஸர் மங்கள் பாண்டேவை தூக்கில் போட்டதுனால இந்தியன் சிப்பாயே வந்துட்டு நீங்கள் தூக்கில் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி மற்ற சிப்பாய்ஸ், நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாத்துக்கும் கோவம் வர ஆரம்பிக்குது. when this news spread many, அதனால் இப்போ மங்கள் பாண்டேவை தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் எல்லாம் கண்ட்ரி ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் courses of the revolt. On 10th May 1857 the sepoys of the 3rd cavalry, அங்கே வெள்ளூர் ரிவோல்ட்டில் 1st and 23rd regiment, இங்கே பார்த்தீங்கன்னா 3rd cavalry at Meerut openly revolted by swarming the prisoners and releasing their comrades. They were immediately joined by the men of 11th and 20th native infanteries and they were murdered some English officers. அதான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸை கொல்றாங்க. எங்கே போகிறாங்க, கொண்டுட்டு எதை நோக்கி போகிறாங்க, டெல்லியை நோக்கி போகிறாங்க. டெல்லி நோக்கி போயிட்டு மீரட் சிப்பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பகதூர் ஷா 2 இருப்பார். ஸோ பகதூர் ஷா 2 வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு எம்பரராக ஆகணும், ஒரு மன்னர் மாதிரி ஆகி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வந்து எங்களுக்கு வந்து லீடராக இருந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பகதூர் ஷா 2 கிட்ட கேட்டிருப்பாங்க. இவர் வந்து முகல் எம்பரர், நம்மளோட ஹிஸ்ட்ரியிலலாம் வருவாங்க. ஸோ அதெல்லாம் பகதூர் ஷா 2 எல்லாத்தையும் பற்றி படிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொண்டுட்டு இந்த மாதிரி மீரட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே பகதூர் ஷா 2 கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பகதூர் ஷா ரெஃப்யூஸ் தான் பண்ணுவார். பட் அவங்களோட கோரிக்கையை ஏற்று அதுக்கப்புறம் லேட்டரானால் வந்து பகதூர் ஷா ஓகே நான் வந்து எம்பரராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து 10th புக்கில் தான் வரும். நெக்ஸ்ட்டு, டெல்லி பிகேம் த சென்டர் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் அண்ட் பகதூர் ஷா இட்ஸ் சிம்பிள். என்ன ஆகுது, டெல்லி தான் வந்துட்டு கிரேட் ரிவோல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு புலர்சிலி அப்படிங்கிற மாதிரி டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளோட 1857 ரிவோல்ட்டை. ஓகே, த ரிவோல்ட் ஸ்ப்ரெட் குவிக்லி, நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது இந்த ரிவோல்ட்டு. மியூட்டினிஸ் எங்கெங்கெல்லாம் கிளர்ச்சி பண்ணுறாங்க, லக்னோவில், டெல்லியில் ஆரம்பிச்சது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னவு, கான்பூர், ஜான்சி, பெரெல்லி, பீகார், ஃபசாபாத் அண்ட் நிறையா நார்த் இந்தியா பிளேசஸில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? Many of them found that it was a good opportunity to burn the papers of their landlords. இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி என்ன பண்ணுறாங்க, லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருப்பாங்க, இது வந்து இன்டர்மீடியேட்டர்ஸ் சொல்லுவோம் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாத்தையுமே. அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சு போட்டுறாங்க. ஸோ இதுதான் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணுறாங்க. many others whose titles and positions were abolished. அப்போ பிரிட்டிஷ் சும்மா இருப்பாங்களா, இத்தனை கிளர்ச்சியில் ஈடுபடுறோம், பிரிட்டிஷ் கமெண்ட் இருப்பாங்கன்னா அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் கொடுக்க வேண்டிய பென்ஷனை கட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்த பட்டங்கள் எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. இதெல்லாமே செய்கிறாங்க பிரிட்டிஷு. who participated in it in order to take revenge. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஓகே,
In central India, the revolt was guided by Rani Lakshmi Bai of Jhansi. ஸோ இங்கே கிளர்ச்சியில் ஜான்சியும் ஒன் ஆஃப் த இது இங்கே ஏன் ராணி லக்ஷ்மி கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் லேப்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறதுனால ராணி லக்ஷ்மி பாய் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு ரீசன் வரும். ஷீ வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ரியட்ஸ் ஆஃப் இந்தியா. சர் ஹக் ரோஸ் ஆக்குபைடு ஜான்சி. என்ன பண்ணுறாரு, இவர் தான் வந்து ஜான்சியை வந்து கைப்பற்றுறாரு. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் ஃபெல்ட் ஃப்ரம் ஜான்சி அண்ட் ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் வித் தாண்டியா டோப் அப்படிங்கிறவர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா குவாலியரில் லீடர்ஷிப்பாக இருக்கார். லீடர்ஷிப்பை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துகிட்டு இருக்காரு. பட் த பிரிட்டிஷ் கேப்சர்டு என்னாச்சு, ராணி லக்ஷ்மிபாய் இங்கே போயிருப்பாங்க தாண்டியா டோப் கிட்ட. ஏன்னா சர் ஹியூ க்ரோஸ் வந்துட்டு ஜான்சியை கைப்பற்றி இருப்பார். அதனால் என்ன பண்ணுறாங்க, குவாலியருக்கு போகிறாங்க. குவாலியரும் பிரிட்டிஷ் ஜூன் 1858 வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராணி லக்ஷ்மிபாயை பேட்டிலில் கொன்னுட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் தாண்டியா டோப் இருக்கார் இல்லையா, அவரும் என்ன பண்ணுறாங்க, கொன்னுடுறாங்க. அதனால according to the British historians present at the time of revolt, Rani Lakshmi was the best and the bravest among the leaders of the revolt of 1857. அதனால கிரேட் பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன்ஸே சொல்லியிருக்காங்க ராணி லக்ஷ்மிபாய் வந்து ஒரு பிரேவஸ்டான ஒரு லீடரு. ரிவோல்ட் 1857 ஒரு கிரேட்டஸ்ட் லீடர் தான் பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ரஷன் ஆஃப் த ரிவோல்ட். எப்படி அங்கே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணாங்களா வெள்ளூர் ரிவோல்ட்டை, இங்கே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். லார்டு கேனிங் வராருங்க. லார்டு கேனிங் தான் மெயின் கேரக்டர். அங்கே பென்டிங், இங்கே கேனிங். த கவர்னர் ஜெனரல் டுக் இமீடியட் ஸ்டெப்ஸ் டு சப்ரஸ் தி ரிவோல்ட். இவரும் இமீடியட் ஸ்டெப் எடுக்கிறாரு. ஹி கலெக்டட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் எங்கெங்கெல்லாம் திரட்ட மாகாணங்கள், மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, இந்த மாதிரி 2 பிரசிடென்சிலேருந்து ஃபோர்ஸஸ் திரட்டுறாங்க. ப்ளஸ் ஸ்ரீலங்காலையும் பர்மாலையும் இருந்து சோல்ஜர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. யார், லார்ட் கேனிங் அவர்கள். On his own initiative, he called the British army, which was deputed to China by Britain to Calcutta. ஓகே, இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வீடியோ ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அந்த வீடியோ. ஓகேவா, இந்த வீடியோவில் முடிக்கலான்னு பார்த்தோம். பட் டைம் வந்துட்டு 26 to 27 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.